நான் பாவைய ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன்னு கால்ல விழாத குறையா அவ்வளவு தூரம் கெஞ்சின. ஆனா அங்க இருந்தவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்காம வெளிய அனுப்பிட்டாங்க. என்னால எப்படி பாவைய பார்க்காம வர முடியும்? அதான் அவளை பார்க்காம நான் போக மாட்டேன்னு அங்கே நின்னுட்டு இருந்தேன். நேரம் ஆக ஆக எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொன்னி வேற உள்ள இருந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம பயந்து போயிருந்தா. அப்பதான் நான் பாவைய பார்க்க அவகிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். நீ பாவைய கூட்டிட்டு பால்கனிக்கு வா, நான் இங்க இருந்தே அவளை பாக்குறேன். சரி. அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் இவங்க கோவத்தை அவ மேல காட்டணும்? அவங்கள என்ன மனுஷ ஜென்மமாயிலி, பாவம் பரிதாபலாம் தெரியறதுக்கு. எல்லாருமே அரக்க ஜென்மம் தானே. அவங்க கிட்ட இருந்து நம்ம வேற என்னதான் எதிர்பார்க்க முடியும்? சரி, அங்க இவ்வளவு நடந்திருக்க, அக்கா எங்க போனாங்க? வீட்ல இல்லையா? அண்ணி அப்போ வீட்ல இல்ல, லாஸ்டா தான் வந்தாங்க. அவங்க தான் டாக்டரை வர வச்சு பாவைய பாத்துக்கிட்டாங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? நீ உள்ள போய் பாவையை பாத்தியா? இல்ல, எனக்கு புரியல. ஏன் அக்கா தான் வந்துட்டாங்கல்ல? இல்ல. நீங்க தயங்காம உண்மையை சொல்லுங்க. இத யாருக்குமே தெரியாம நாம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். சித்தப்பா, நானே தான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது வர மாதிரி இருந்தா கூட அதை இப்பவே தடுத்துடலாம். சித்தப்பா, வேணும்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நம்பி நீங்க தாராளமா சொல்லலாம். தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். சித்தப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கும் சிவாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன என்னாச்சு இந்திரா உனக்கு? எதுக்காக என்கிட்ட நீ இப்படி வந்து கேக்குற? நான் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேனே, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் உங்களை முழுசா நம்புறேன் சித்தப்பா. இருந்தாலும் நீங்க என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம கூட தயங்கிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் நானே வந்து கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் சித்தப்பா. இது பாரு இந்திரா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கும் அந்த சிவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதான் உண்மை. பாவை, 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 சாரிடா. என்னால நீயும் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டியே. நான் தான் உன்னை அப்புறமா ஸ்கூல்ல பாக்குறேன்னு சொன்னல. நீ இவ்ளோ பிடிவாதமா இருந்த. சாப்பிடாம உனக்கு உடம்பு சரியில்லாம போனா அத்தையால தாங்கிக்க முடியாதுடா. உள்ள வரலாமா? ஐயோ அக்கா, உள்ள வாங்க. வாங்க. அண்ணி, ஐலி, உள்ள வாங்க. வெட்டிடு. குடு. வாவ், உப்மா பண்ணிருக்கியா ஐலி? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அண்ணி, உப்மா நான் சமைக்கல, உங்க தம்பி தான் சமைச்சாரு. ஐயோ, என்ன ஐலி சொல்ற? சிவா தான் சமைச்சானா? ஏன், என்னாச்சு? இல்லடா, இன்னைக்கு நானே வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனா? டேய் பாவைக்கு இப்பதான்டா உடம்பு சரியா இருக்கு. அக்கா,
இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. ம் ஆனா நான் சமைச்ச உப்புமாவை பத்தி பேசாதீங்க. எனக்கு நீங்க எப்படியோ அயலி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த உப்புமாவும். இது என்னோட ஆரம்ப காலத்துல இருந்து என் கூடவே இருக்க பந்தம். போதும். என்னடா உப்மாவுக்கு இப்படி ஒரு பில்டப்பா? ம் அயலி, அக்காவுக்கு தான் தெரியாது, உனக்கு தெரியும்ல. நீ கொஞ்சம் சொல்லு. அண்ணி, உங்க தம்பி உண்மையிலேயே சூப்பரா சமைப்பாரு. அப்படியா? அதுலயும் இந்த உப்புமா சமைக்கிறதுல தான் இவரே எக்ஸ்பர்ட். சரி சரி, சாப்பிடுறேன். போதுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அக்கா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அயலி. என்னாலையும் தான் நம்ப முடியல. அவங்க நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்னப்போ ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நமக்கு அவங்க இங்க இருக்கிறேன்னு சொன்னது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தான் தெரியல. அந்த வீட்ல இத்தனை வருஷமா ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க, அந்த அளவுக்கு நம்மால செஞ்சு கொடுக்க முடியுமா? அக்கா இங்க வந்து கஷ்டப்படுவாங்களோன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அயலி. நீங்க சொல்றதும் சரிதான் சிவா. ஆனா அதுக்குன்னு என்ன பண்றது? இங்க வந்தவங்கள திரும்பி போங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல அயலி. அவங்க நம்ம கூட இப்படி தங்கி இருக்கிறதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. இந்த மொமெண்ட சத்தியமா என்னால மறக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன, விடுங்க. அண்ணி இங்க வந்திருக்கிறது நம்ம மேல இருக்கிற அன்பால தான். ஆனா அக்கா உன்னை வீட்டை விட்டு போக சொன்னதா சொன்னேன். இப்ப அவங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, இத பத்திலாம் யோசிக்கும் போது ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கா அயலி. அக்காக்கு அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குமான்னு தோணுது. அண்ணி என்னதான் தைரியமான ஆளா இருந்தாலும், ஆனா குடும்பம்னு வரும்போது ரொம்ப இன்னசென்ட்டான ஆள் தான். எல்லாரையும் நம்பிடுவாங்க. அண்ணி பாவம், அவங்கள நம்பலனா வேற யாரதான் நம்புவாங்க? அந்த வீட்ல அக்காவுக்கு கெடுதல் நினைக்கிறது யாரா இருக்கும்? எதுக்கு அவங்க அப்படி நினைக்கணும்? அங்க எல்லாரையும் அக்கா நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன? அதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட அன்னிக்கு இப்போதைக்கு இருக்கிற ஆறுதல் நாம தான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க இங்க இருக்க கண்டிப்பா விட மாட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு அவங்க இங்க வருவாங்க. ஆனா இப்போதைக்கு நாம அதை பத்திலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஆக வேண்டியதை பாப்போம்.